பொதுவாவே வந்து நெறைய பேர் வந்து முகம் பார்க்காம தான் வந்து மொபைல் மூலியமா தான் வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க மீட் பண்றதுக்கே பல வருஷங்கள் வந்து ஆயிடுது. ஸோ அப்படியெல்லாம் வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆனா வந்து அந்த காதலுக்கு வந்து பெற்றோர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களாம். அது என்னன்னு சொல்லி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பொதுவாவே வந்து வீட்ல வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மாப்பிள வந்து ரொம்ப ஹைட்டா இருக்காரு, ஈக்குவலா இருக்கணும் பொண்ணுக்கு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க ஒருத்தவங்க பெண்ண விட மாப்பிள வந்து ரொம்பவே குள்ளையா இருக்காராம். சோ அதனால வந்து மாப்பிள்ளை வீட்லயும் சரி, பொண்ணு வீட்லயும் சரி, இல்ல இல்ல பையன் வந்து ரொம்ப குட்டியா இருக்கா, அதனால உனக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணு வீட்ல சொல்றாங்களாம். அதே பையன் வீட்ல வந்து நீ ரொம்ப குள்ளியா இருக்க, பெண் வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கா, அது எப்படிப்பா உனக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எங்க 2 பேருக்கு வந்து ரொம்பவே புடிச்சிருக்கு. நாங்க கண்டிப்பா வந்து திருமணம் செஞ்சுப்போம். நீங்க இப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து நான் உங்கள விட்டு கூட விலகி போயிடுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க சொல்லிக்கிறாங்களாம். சோ அவங்க வந்து 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கிற டைம்லயே வந்து அந்த பெண் வந்து கர்ப்பம் ஆயிட்டாங்க. சோ கர்ப்பமானனால இன்னும் வந்து நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். சீக்கிரமா வந்து வீட்ல ஒத்துக்கலன்னா என்ன? நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சீக்கிரமாவே நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையன் வந்து அந்த பெண்ணுகிட்ட சொல்லி, அந்த பெண்ணும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் ஒண்ணு குடுத்திருக்காங்க. சோ இப்படிதான் வந்து பேரண்ட்ஸ் வந்து காதலுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து அவங்க குடுத்திருக்காங்க. அப்போ நீங்க சொல்லுங்க. உங்க பேரண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி காதலுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலில இந்த மாதிரி காதலுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ மறக்காம ஷேர் பண்ணிட்டு போங்க.